ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனலில் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவியலுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். முருங்கைக்காய், கேரட், மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், சௌ உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நம்மளுக்கு கருத்துரும், வாழைக்காய்லாம். அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் தட்டிடலாம். இது கூட பட்டாணி, பட்டர் போட்டால் இன்னுமே டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 7 வெள்ளைப்பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலாவை அப்படி கட் பண்ணி வச்சுருக்க காயில் சேர்த்துருவோம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு இல்லை. காய் நம்மளுக்கு குழஞ்சிரும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். காய் நம்மளுக்கு குழையாமல் நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துருச்சு. இதில் பெரிய கரண்டிக்கு 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருவோம். இப்போ அவியலுக்கு தால்சம் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா குழிக்கரண்டிக்கு 1/2 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 7 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு அவியலுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லாவே நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இது அப்படியே நம்ம அவியலில் தட்டிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான அவியல் ரெசிபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.